நீர் என்ன பேச சித்தம் கொண்டு இருக்கிறோம், அதன்படியாக நீ பேச சொல்லி அழைத்த கிருமிக்காக உனக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே பிரசனத்தினாலே அவரை மூடி மறைத்து ஆண்டவர் நீ பாதுகாத்து வேலைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்புறோம் ஆண்டவரே. வார்த்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவரா எங்களை மாற்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு செலுத்த மாறாத இயேசு நாம் நடப்பிதாவே ஆமென். கண்ணியத்தை உற்சாகமாய் நிகழ்ச்சியில் முதல் செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் செய்தி கேட்க இருக்கிறோம். கண்ணியத்தை மீண்டும் உற்சாகமாக ரட்சகரும் மேய்ப்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நீங்க தூங்குனா சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியாது? பாஸ்டர் நாங்கெல்லாம் தூங்கல பாஸ்டர், சவுண்ட் கூட்டுங்க பார்ப்போம். நாங்க தூங்கல பாஸ்டர், மாதிரி கூட்டுக்கல. ஹலோ, நாங்க தூங்கல பாஸ்டர், முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மள மாதிரி முடிச்சுக்கிட்டே தூங்குறதுக்கு உலகத்துல ஆள் கிடையாது. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சே ஹalleluya. ஆமா, இந்த புது வருஷத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இல்ல எத்தனையோ பேர் இல்ல, ஆமாவா இல்லையா? எத்தனையோ நல்ல மனுஷர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. இல்ல எவ்வளவு பேர் செத்துட்டாங்க. ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன்றதுனால யாரும் இல்ல, நல்லவங்களாம் இல்லை. அப்படிதானே? நம்மளாம் நல்லவங்களா? இல்லவே இல்லைங்க. இல்ல நல்ல எவ்வளவு பேர் மறைச்சிட்டாங்க. என்னெல்லாம் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறாரு, நான் எவ்வளோ நல்லவன். அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மை சரி பண்ண விரும்புகிறார். எப்படி? நம்மளை சரியா நீதிக்கு நேராக நடத்த விரும்புகிறார். அதனாலதான் அவங்கள பாதாளத்துக்கு அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால இந்த பூமியில ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீங்க ஏன் சத்தமா சொல்லணும்னா, நீங்க அப்பதான் மூச்சுட்டு இருப்பீங்க. இல்லைன்னா சத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு போய் வேற சத்தம் வரும். தெரியும் தானே? ஆமா, எனக்கெல்லாம் ஓடுவோம். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்க. நம்ம நேரா வேதத்துக்கு நேரா போவோம். பிலிப்பியர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் புத்தகம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமா? நல்ல சத்தமா சொல்லுவோமே. பாருங்க, வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறது. என் தேவன் யாருக்கு? என்னுடைய ஆண்டவர். மற்றவங்கள நாங்க உரிமை பாராட்டுற எப்படி? என்னுடைய ஆண்டவர். அப்புறம் அவருடைய ஐஸ்வர்யம். நம்மள ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகம் அவருடையதுங்க. இல்ல பொண்ணு வெள்ளியோ அவருடையதுதான். இந்த உலகத்துல சமாதானம் அவருடையதான், ஆசீர்வாதம் அவருடையதான், வரங்கள் அவருடையதான், வல்லமை அவருடையதான். இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியமும் அவருடையதான். அப்படி மகாகணம் பொருந்திய ஆண்டவர் சொல்றாரு. எப்படி இருக்கு அந்த வார்த்தை தெரியுமா? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என்னுடைய குறைவு எல்லாம், என்னுடைய குறைவை எல்லாம் என்ன செய்ய போறாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் இன்னைக்கு குறைவா இருக்கிறீங்க? உண்மையை சொல்லலாம். புது வருஷம் நான் தப்பு இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு இருக்கு. யாராவது என் வாழ்க்கையில குறைவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில குறைவே இல்லை பாஸ்டர். யாராவது இருந்தா கை தூக்குங்களேன். பேசணும், சொன்னா கீழ்படுத்தி செய்யணும். அப்படியே நியமக்கூடாது. சரிதானா? சொல்லுங்க, எத்தனை பேர் என் வாழ்க்கையில குறைவே இல்லைன்னு சொல்ல முடியும்? முடியாதுல்ல. எல்லாருக்கும் குறைவு இருக்கு. அப்படிதானே? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைவு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மேல போறோம். அல்லேலூயா. அவர் சொன்னா அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உண்மை என்று யாரும் இல்லை. பாடுவோம், ஆனா நடக்க மாட்டோம். உண்மையா இல்லையா?
பேசுங்க, இல்ல நான் தூங்கிடுவேன். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைவு இருக்குப்பா. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை எடுத்தாலும் வாழ்க்கையில என்ன இருக்கு? குறைவு உண்டு. ஆனா நமக்கு இருக்கக்கூடாது. யாருக்கு இருக்கக்கூடாது? கிறிஸ்தவங்களுக்கு வாழ்க்கையில குறைவு காணப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்றது. அவர் தான் நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவரை தான் நீங்களும் நான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஏன் என் வாழ்க்கையில குறைவு வருகிறது? முதல்ல குறைவு சொல்றோம் பாருங்க. என்னென்ன குறைவு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? இல்ல, யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். வேகமா வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். என் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் தெரியுமா? தேவ ஜனமாகிய நீங்கள் ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. என்ன பாருங்க, வசனம் வாசம் என்ன பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இராமல். ஆனா எல்லாருக்கும் குறைவு இருக்குங்க. இல்ல, ஆண்டவர் விரும்புற காரியம் நீங்க ஒரு காரியத்திலும் குறைவு உள்ளவர்களாய் இருக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 2வது ஒரு சம்பவம், நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் அப்படின்னா அடுத்து அவர் சொல்றது, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? பூரணராய். பூரணம் என்னங்க? முழுமை. எல்லாவற்றிலும் நீங்க நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டியது. பொறுமை கூட எப்படி கிரியை செய்யணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுமைன்னா பாஸ்டர் 2 நாள் பார்த்தேன் பாஸ்டர், 3 நாள் பார்த்தேன், 3 வருஷம் கூட பார்த்தேன், இருந்தாலும் திருந்துற மாதிரி தெரியல. அதனால என்னமா பண்ணிட்டேன்? நீ இழுத்து போட்டு சமோசா சங்கீதம் பாஸ்டர். 3 வருஷத்துல பொறுமை என்ன ஆயிடுச்சு? அவ்வளவுதான் பொறுமை. 10 வருஷம் 15 வருஷமா பாக்குறேன் பாஸ்டர், படிக்கவே மாட்டாங்களா, ஸ்கூல்ல விட்டு பாட்டிட்டேன், பொறுமை போயிடுச்சு. இது பூர்ணம் இல்லை. இது பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய வேண்டும் எழுதியிருக்குங்க. அப்படின்னா என்ன? எதுவரைக்கும்? கடைசின்னா எனக்கு பதில் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படிதான் இருக்கணுமா? நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 பேர் வேதத்தை சொல்ல முடியும். ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2வது யோபு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அவங்க பட்ட பாடுகளை இந்த உலகத்துல யாரும் படல இது வரைக்கும். அப்படி பாடுபட்டும் ஆண்டவர் சொல்றாரு, பதிலுக்கு பதில் அவர் யாரையும் பேசல, பதிலுக்கு பதில் செய்யாமலும் யாரையும் வையாமலும் அவர் எதிர் பேசாமலும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? எல்லாவற்றையும் சிலுவையில சகித்து கொண்டிருந்தார் எழுதிருக்குங்க. அப்ப எப்படி நீ மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் நீ என்னதான் செய்தாகணும்? பொறுமை வேண்டும். அதுதான் பூரணமாய் கிரியை செய்ய கடவுது. நீங்களா நம்ம பஸ்ல போறோம்னு வைக்கல, தெரியாம எவனாலும் காலம் மறிச்சிருவான். எப்படி? வேறு நேரம் மறிக்க போறதுல தெரியாம மறிச்ச உடனே நமக்கு கால் அடிபட்டோன்னே வாய் திறந்துருவோம். ஆமாவா இல்லையா? என்ன சொல்லுவோம் நினைக்கிறீங்க? சும்மா பேசல. என்ன சொல்லுவோம்? அறிவு இருக்கு அவனுக்கு. கண் என்ன புடல்ல இருக்கு? இவ்வளவு பெரிய ஆள் நிற்கிறேன், காலம் மறிக்கிறேன் பாட்டுக்கு சொல்லிடுவோம். டைரக்டா சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் இது மாதிரி ஆள் ஹைட்டு வெயிட்னு வச்சுக்கல, பேசினா அடிச்சிடுவாங்க அப்படின்னு வச்சுக்க. சொல்ல மாட்டோம், ஆனா உள்ள ஓடும். எருமை மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன், எருமை மாதிரி இருக்கிறான், காலம் மறிச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்க நினைக்கிறானே. யோசிக்கவே மாட்டோமா? நம்ம பொறுமை எவ்வளவுதான். வெளிநாட்டுல கூலியெல்லாம் முடிச்சுட்டு பாஸ்டர் வந்து என்ன கூட்டிட்டு போறாரு, வாங்க ஏதாவது போயிட்டு வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி. கவனிங்க, வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி ஒரு மால் போறோம். அவரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு சாதாரண ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டு அவரு இன்டர்நேஷனல் பாஸ்டருங்க போயிட்டு இருக்கிறாரு. நான் போய் டக் பண்ணி பயங்கரமா வந்தேன். என்ன மீட்டிங்கா போகிறேன், போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வா, டிஷர்ட்டை போட்டு விட போடா அப்படின்னு. உடனே போட தான் பேசுகிற வயசானவர். சரின்ட்டு அப்புறம் டிஷர்ட் வாங்கி போட்டுட்டு வந்து பார்க்குறேன், ஆள் மால் உள்ள போயிட்டாரு.
எனக்கு புது இடம், எப்படி போறதுன்னு தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நான் பாட்டு நிற்கிறேன், ஊரை நின்று பார்க்குறேன், கை கட்டுற வாப்பா ஏன் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு வேகமா நடந்து போறேன். ஒரு அம்மா கவுண்டர் இருக்கும், இப்போ இது ஒரு கவுண்டர், இது ஒரு கவுண்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா என்ன செய்யுதுன்னா ட்ராலி தள்ளிட்டு 3/4 தூரம் வந்துட்டாங்க. நான் அதில் தான் மெனக்கிட்டு போறேன், அவ்வளோ இடம் இருக்கேன் கிளம்ப போல, அதில் தான் போறேன். போனோடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, சாரி பிரதர்ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்லேயே போகுது, திரும்பலாம் முடியாது, ரிவர்ஸ்லேயே இழுத்துட்டு போகுது ட்ராலியை. நானும் அதுக்கு பின்னாடியே போறேன். எப்படி அறிவு இருந்தால் தான் நான் மனுஷன் இந்த பக்கம் போறான்னு தெரியும், இதில் வரலாம் அது அப்படின்னு சொல்லிட்டே என்ன செய்யறேன், திட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறேன். போனதுக்கப்புறம் திரும்ப அது அதே ட்ராக்ல தான் வருது, வேற ட்ராக் போல. நான் யோசிக்கிறேன், இந்த பொம்பளை இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப அதே ட்ராக்ல போதனோடனே என்ன பாஸ்டர் கிட்ட போனேன்னு சொல்றாரு. என்னப்பா அங்கே பிரச்சனை? இல்லையா, அந்த அம்மா எதிர்த்தாப்புல வந்துட்டாங்க, நான் தான் வரேன்னு தெரியுது இல்லம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பா தம்பி, இது இந்தியா இல்லை, சரிதானா, இது கனடா. சரி, என்ன அதுல என்ன பிரச்சனை? தப்பு தப்பு தானே, தப்பு தப்பு தான். யார் மேல தப்புன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன தப்பு அப்படின்னு, நீ வந்தது அவங்க போற ட்ராக்ல, நீ எதிர்த்தாப்புல வந்திருக்கிற. எப்படி அவங்க கரெக்டா தான் வந்திருக்கிறாங்க, அவங்க அதில் தான் போனோம். உனக்கு அது தெரியாம நீ ஆப்போசிட் ட்ராக்ல உள்ள வந்துட்ட. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. புரியுது அவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புன்னு? அவங்க மேலதான் எல்லாமே சரி, ஏன்னா என்கிட்ட தான் தப்பு இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய நிதானம் எப்படி இருக்குமா, சாரின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பொறுமை எப்படி இருக்கு பாருங்க, நம்முடைய பொறுமை அப்படிதான். நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நீங்க நிறைவுள்ளவர்களாய் மாற முடியும். ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னா தேவன் நீதி எப்படி என்ன செஞ்சிருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, வெளியே போயிடும். ஆண்டவர் விரும்புகிறாரு, நீ பொறுமையா இருந்தாதான் உன்னை நான் எப்படி நடத்த முடியும், நிறைவு உள்ளவர்களாய் நடத்த முடியும். இல்லைன்னா நீ குறைவா தான் இருக்க முடியும். அடுத்த வசனம் என்ன குறைவுன்னு சொல்றாங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இது பத்தாதுன்னு சத்தமா சொல்லுங்க. சே ஹalleluya, சே ஹalleluya. அந்த சவுத்துல சாந்திருக்கவங்க சொல்லணும் ஹalleluya. பாருங்க, வேதம் தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்துல குறைவு உண்டு. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞானத்துல குறைவு உண்டு. உங்களில் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாக இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லடா, ஏன் பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு என்ன உண்டு, குறைவு உண்டு. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தா என்ன செய்யணுமா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல கேட்டா அவன் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் எழுதிருக்கு. அப்ப ஞானத்துல குறைவு உண்டு. ஆமாவா இல்லையா? ஞானம் சரியான ஞானம் தான் நம்மள யாரா மாறிடும், சயின்டிஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம். இல்ல இன்னைக்கு சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டாலே சயின்டிஸ்ட் ஸ்பெல்லிங் கூட எழுத முடியாது இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? நான் கட்டாயமா சொல்லி எத்தனை பேருக்கு கோச்சிக்க கூடாது, இது சயின்டிஸ்ட் ஸ்பெல்லிங் தெரியும். முதல்ல சும்மா கைத்து விட்டு எழுதி வச்சுக்கலாம், சீட்ல எழுதி கொண்டு வந்தாங்க. உண்மைதானே? இன்னும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, கஷ்டம். ஏன் நம்ம ஞானம் அவ்வளவுதாங்க, நம்ம ஞானம் அவ்வளவுதான். ஏன் வேதம் சொல்லுகிறது, அப்துல் கலாம் ஐயாலாம் அவ்வளவு ஞானமா இருந்த காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய மூளையில 15% யூஸ் பண்ணிட்டா மென்டல் ஆயிடுவான். என்ன ஆயிடுவான்? மூளை நிறைய இருக்கு, 15% யூஸ் பண்ணிட்டாலே அவன் என்னவாயிடுவான், மென்டல். 3% 4% யூஸ் பண்றவங்க சயின்டிஸ்ட். அப்ப நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் பாருங்க, எங்க யூஸ் பண்றோம் நீங்க அப்படியே இருக்கு பிறந்ததுல இருந்து பத்திரமா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஞானத்துல குறைவு இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. வேதத்துல ஒருத்தன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தான், யார் அவன்? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சாலமோனுக்கு ஞானத்துல குறைவு இருந்தது. என் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? வேற யாருக்கு கேட்டாலும் கிடைக்காதுங்க, அவர்கிட்ட தான் கிடைக்கும். அவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை
நான் நடத்தும்படிக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. வேற எதுக்கும் கேட்கல. இந்த ஜனங்களை நான் நடத்தணும், அதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு ஆண்டோடத்துல கேட்டான். அவன மாதிரி ஞானம் அந்த உலகத்துல யாருமே இல்லை. முன்னாடி எல்லாம் பின்னாடி இல்லைன்ட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஞானத்திலேயே நமக்கு குறைவு உண்டு. இரண்டாவது குறைவு சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். சீக்கிரம் வாசிங்க வேகமா. 1 தெசலோனிக்கேயர் 3:10. உங்கள் முகத்தை கண்டு, யாரு? உங்கள் முகத்தை உங்களதான் உங்க முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம்னு பவுல் சொல்றாரு. கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு நாங்க என்ன செய்யறோமா? இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். டெய்லி பாஸ்டர் சந்திக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நான் டெய்லி பாஸ்டர் சந்திச்சிருவோம். அவங்க வீட்டு மக்கள் சொல்லக்கூடாது. ஒரு வழியில் அவர் பார்த்தா வேற யாராச்சும் நான் டெய்லி பாஸ்டர் சந்திப்பையா இருந்தா கை தூக்குங்க. என்ன கேள்வி கேட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா? அந்த கதை நான் சொல்லல. சொந்த ரோட்ல போகும்போது வரும்போது என்ன ஏன் எப்படிங்கிற அந்த கதைலாம் இல்லை. நான் சொல்றது பாஸ்டர் பாஸ்டரா பாக்குறீங்களா? எதுக்கு பாஸ்டர் பார்ப்போம்னு நினைக்கிறீங்க? என்னையா சாப்பிட்டியா? அப்படிலாம் இல்லை. என்னையா அப்படி இல்லை. நான் கேட்கறது, இப்ப நான் அந்த ஏரியால பாஸ்டர் இல்லை, நீங்க அப்படி கேட்பீங்களா? என்ன செய்வீங்க? செபிக்கணும்னா வரப்போறீங்க இல்ல? ஏதாவது டவுட், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? செபிக்க வர போறீங்க. மற்ற நேரத்தில் என்ன பார்க்க போறது இல்லை. அதுதான் கேட்கிறேன். டெய்லி யாரெல்லாம் ஊழியக்காரரை சந்திக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்கறது தெரியுமா? நீங்க ஊழியக்காரரை சந்திச்சா என்ன நடக்கும்? நீங்க சந்திச்சா உங்க முகத்தை பார்க்கும்போது டெய்லி ஆராதனை கிடையாதுங்கல்ல, எங்கேயுமே இல்லை. அப்ப நீங்க போய் ஊழியக்காரரை சும்மா போய் சந்திச்சா கூட உங்க முகத்தை இது ரொம்ப இது என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா ஊழியக்காரரை போக மாட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? ரோட்ல போனா கூட அவர் கண்ணு தெரியாது. ஏன்னா நீ எப்படி இருக்கிற? மனமகிழ்ச்சியா போயிட்டு இருக்கிற. யார் வந்தாலும் உங்க கண்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்பெல்லாம் உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அப்ப எங்க போவ? போமா இல்லையா? சொந்தக்காரரோ இல்லையா? பிரச்சனை வந்துட்டா யார்ட்டையும் போக மாட்டோம். எங்கேயா இருந்தாலே எங்க போய் ஒரு செபத்தை போட்டுட்டு வரோம். சொல்றோமா இல்லையா? யாரா இருந்தாலும் நீங்க எனக்கும் அப்படிதான். நான் இருக்கிற இடத்துல பிரச்சனை யாரு கூட என் வீட்டு வாசல் நிற்பாங்க. நல்லா தெரியும் உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு, அதனால விசுவாசம் குறைபட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உனக்கு விசுவாசம் குறைபடுதோ, அப்ப நீ கட்டாயமா ஊழியக்காரரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. அறிந்து கொள்ளுங்க. ஏன் சந்திக்கணும்? எங்க பாப்பா இப்போ 9th படிக்கிறா. அவளுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது சென்னையில் இருக்கவங்க ஒரே கத்துன்னு கத்துறான் வீட்டில். நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன், ஏமா இவ்வளோ தூரம் கத்துன்னு கத்துறாளே, பசிக்கும் போல நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற, அவள் பசியில் அழுதுட்டு இருக்கிறாள்மா, வந்து பிள்ளைக்கு கொஞ்சம் என்ன செய்யலாம், பசி ஆற்றலாமேன்னு சொல்லும் போது அவள் பசிக்கலாம் இல்லை. உனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு தெரியாத நான் தான் அவளை பெற்ற. அவள் பசிக்கலாம் அழுவல. அப்புறம் பின்ன அவள் உச்சா போயிருப்பா, யூரின் போயிருப்பா, அதனால அழுதுட்டு இருப்பாங்க. எப்படி அப்போ உட்காந்துட்டு சொல்கிறேன்? அவங்க அம்மா எனக்கு சரி நீ வேணா தூக்கி பார்த்துறேன், சூப்பராக யூரின் போயிருக்கிறா. ஒரு தாய்க்கு தன் பிள்ளையுடைய பிரச்சனை சரியா என்ன செய்ய முடியுங்க? அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஏன் அழுகுறான்ற அழுகுற காரியத்தை, அந்த சத்தத்தை, அந்த தொனியை வச்சு என் பிள்ளை ஏன் அழுகுன்னு கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களை பெற்ற ஆவிக்குரிய தகப்பனுக்கு, உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பனுக்கு உன் முகத்தை பார்க்கும் போது நீ எவ்வளவு தூரம் பிரச்சனையில் இருக்கிற, எவ்வளவு விசுவாசத்துல நீ குறைவு கொண்டு அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீ அவருக்கு சொல்லாம போனா கூட அவர் என்ன செய்வாரு? இரவும் பகலும் நம் பிள்ளைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் சொல்லிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதை பார்க்கும்போது ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, என் பிள்ளை வந்துட்டு போது அது முகம் எப்படி இருக்கு? விசனமா இருக்கிறது, கவலையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அதனால என் பிள்ளைக்காக ஆண்டவரே அது என்ன பிரச்சனையோ அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அவன் மேல குறைபட்டுக்கிற விசுவாசத்தை என்ன செய்யுங்க?
வர்த்திக்க பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்திலேயே நீங்க குறைவு உண்டுங்க. யோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். யோபு புஸ்தகம் 5:24 வாசிங்க. ரெண்டு சொல்லிருக்க, ஒண்ணு ஞானத்துல குறைவு, இரண்டாவது விசுவாசத்துல குறைவு. யோபு 5:24 வாசிமா. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறீங்க உள்ள நான் சொல்ல மூச்சுக்கிட்டே தூங்குறதுல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா. உம்முடைய கூடாரம் எப்படி இருக்குமா? எஸ், எது ஆண்டவருடைய கூடாரம்? தேவ ஆலயம் என்றென்றைக்கும் அது சமாதானமா இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். நீர் அதை உம்முடைய வாசஸ்தலத்தை, எது வாசஸ்தலம்? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எது? சபையா? இருதயமா? சபையா? சபைன்னா எது சபை? ஆமாவா? வேற இது சபை. வேதம் சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிறோட இங்கதான் இருதயம்னால அவர் இங்கதான் தங்கி இருக்கிறாரு. அவருடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அங்க என்ன இருக்காது? குறைவு இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம குறைவு இல்லாம இருக்கிறோமா? சமாதானத்துல இன்னைக்கு கூட பிரச்சனையோட வந்து 3 பேர் உள்ள உட்காந்துருக்கேன். கடைசி சொல்லிக்கும் சொல்றேன் இல்ல, சமாதானம் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கும் குறைவுபடுகிறது. சரி, ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்ற ஊழியர்களை பார்த்து, ஏப்பா நான் ஊழியத்துக்கு ஒன்று அனுப்புனேன், பர்ஸ் கொடுத்தேன் அவன் கையில பர்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? தமிழ் என்ன சொல்லுவாங்க? பர்ஸுக்கு உனக்கு பணப்பையையும் பாதரட்சைகளையும் வஸ்திரங்களையும் உனக்கு நான் கொடுக்கல, ஆனாலும் உனக்கு குறைவு இருந்துச்சான்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு குறைவு இல்லாத நமக்கு எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதம் குறைவு கேட்டுருக்கோம்ப்பா? நொண்டி அதான் தூக்காதீங்க. எனக்கு கை நொண்டி மாஸ்டர் அப்படின்னா தூக்காதீங்க. கை இருக்கு ஆனா குறை, எனக்கு ஆசீர்வாதமும் குறைவு இருக்கு, கை இருக்கு ஆனா தூக்க மாட்டேன். அப்படியே இருக்காதீங்க. கை தூக்கிக்கலாம் மழை. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் குறைவு இருக்கிறது? எல்லாம் பயங்கர ஆசீர்வாதம். நீ எந்த இது வந்து பிரசங்கத்தையே தப்பாக்கிருக்க முடியாது. யாருக்கும் ஆசீர்வாதத்துல குறைவு. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். கை தூங்க, நல்லா தூங்க, நல்ல நான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன். ஒரு குறைவு எனக்கு இல்லை. தூக்க இந்த எதுக்குமே கை தூங்காதால எந்த லிஸ்ட் வைக்கிறது? நீ எல்லாம் சொல்லி நாங்க கை பிடிக்கிறோம் ஐயா. அப்படியா? நீங்க எல்லாம் சொன்னா நான் தூக்க மாட்டேங்க, ஏன் நீங்க மாதிரி கத்திட்டு இருக்காங்களா? முதல்ல கீழ்படிங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஊழியர்கள் வந்து என்ன செய்யுங்க? கீழ்படிங்க. ஏன் ஏன் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. கை தூக்கக்கூடாது. கஷ்டமா இருக்குமா? சொல்லுங்களேன். எதுன்னு சொல்ல மாட்டீங்களா? கன்சர்ன் நல்லவர். கவனிங்க. அப்ப ஆசீர்வாதத்திலேயே இன்னைக்கு என்ன உண்டுங்க? குறைவு உண்டு. ஆனா வேதம் சொல்றது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில குறைவு காணப்படக்கூடாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன குறைவு சொல்லியிருக்காங்க? ஞானத்துல குறைவு உண்டு, விசுவாசத்துல குறைவு உண்டு, சமாதானத்துல குறைவு உண்டு, அடுத்தது ஆசீர்வாதத்துல குறைவு உண்டு. இன்னும் நிறைய சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு உண்டு, கீழ்ப்படுதல குறைவு உண்டு, எவ்வளவு காரியங்கள் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு குறைவு இருக்குது. ஆனா ஆண்டவர் விரும்புறாரு, நீ ஒன்றிலும் குறைவு உள்ளவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில குறைவு வருகிறது? நான் குறைவு இல்லாம தான் இருக்கணும். என் ஆண்டவர் விரும்புறாரு எனக்கு குறைவு இல்லாம தான் இருக்கணும். ஆனா ஏன் என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது?
ஏன் அந்த குறைவு மாறல? ஏன் நிறைவாய் மாற முடியல? ஏன் எல்லாருக்கும் முன்னாடி நான் மாதிரியா இருக்க முடியல? ஏன் வார்த்தைப்படி நடக்க முடியல? குறைவாம இருக்கிறேன். எவ்வளவு சத்தியம் கேட்கிறேன், எவ்வளவோ வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா என்னால சில நேரம் ஜெபிக்கவும் முடியல, சில நேரம் வேதம் வாசிக்க முடியல, சில நேரம் வார்த்தைப்படி நடக்க முடியல. நான் குறைவாய் காணப்படுகிறேன். எவ்வளவோ காரியங்களை சொல்ல முடியும், குறைவு 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 குறைவு. ஆனா ஆண்டவர் விரும்புகிறார், நீ ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அது மாற நான் என்ன செய்யணும்? இல்ல ரொம்ப நேரம் போராட்டம் உள்ள எனக்கு தூக்கமே வந்துருச்சு. என்ன போராட்டம் தெரியுமா? ஆண்டவரே, நான் இதை பேசணும்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஆனா அதை குறித்து ஒருத்தர் கூட நீங்க எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை பேசுவதற்கு அந்த அடையாளத்தை காண்பிக்கிறதா நீங்க யாருமே நடக்கலையான்ற வருத்தமா இருந்துச்சு. உண்மையிலே நான் பேசலாமா வேணாமா, பேசலாமா வேணாமா அப்படி இருக்கும்போது தான் ஐயா முதல்ல சொன்னார். ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாருன்னா, நீங்க தேடணும் சொன்னாரா இல்லையா? உங்க தேடலே இல்லை, தேடணும்னு ஆண்டவர் தேடணும். ரைட். அடுத்து இவங்க வந்து செபிக்கும் போது சொன்னாங்க 6:33 மத்திய புஸ்தகம், முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஐயோ சொல்லு அல்லேலூயா. நான் குறைவு தான் சொன்னேன், இப்பதான் பிரசங்கம் பண்ண போறேன். கவனிங்க. அல்லேலூயா. 6:33 முடியாது சொல்லுங்க. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். எதையா முதலாவது ராஜ்யம்? எத்தனை மணிக்கு ஆண்டவரை தேடுறது முதலாவது ராஜ்யம்? வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். முதலாவது அதான். நீ தூங்கி எழுந்த உடனே என்ன 10 மணிக்கு எழுந்திருப்பா, அது இல்ல அதிகாலை. அப்பெல்லாம் நீ தேடணும் பிரயோஜனம் இல்லை. இருக்கலாம் ஒருவேளை, ஆனா வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் இருக்குங்க. அதிகாலையினுடைய கிருபை புதிதா இருக்கிறது எழுதியிருக்கு. நீ அதிகாலையில ஆண்டவர் சமூகத்துல நீ தூக்கம் விடிய காலையில எழுந்த உடனே நீ இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகமை தவிர வேற எந்த இடமும் இல்லை. யாரா கூட இருக்கலாங்க. நீங்க மனைவிகளா இருக்கலாம், தாயாரா இருக்கலாம், இல்ல பிள்ளையா இருக்கலாம், இல்ல அன்பு சகோதரனாக யாரா இருந்தாலும் நீ தூங்கி எழுந்திருக்கும் போது அதிகாலையில நீ தேவ சன்னிதானத்தில் அவருக்கு முன்னாடி நிக்கணுமே தவிர வேற எந்த காரியமும் செய்யக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தெரியுமா? எழுந்தும் போது 7 மணி 7:08 ஆகும். சில பேருக்கு வெயிலே அடிக்கும். மேல காப்பி கொடுத்தா தான் என்ன செய்வாங்க? விரண்டு படுப்பாங்க. அப்படம் முடிச்சுட்டு சில பேருக்கு அந்த நாள் முழுசும் ஓடியும் போயிடும். தேவ சமூகத்துக்கு போகணுன்ற இந்த மைண்டே வராது. அது இல்லை. முதலாவது நாள் எழுந்த உடனே வேதம் சொல்ற மோசேக்கு சொல்றார் ஆண்டவரே, மோசே நீ அதிகாலையில எழுந்து ஆயத்தமாய் என்ன செய்ய? சீனாய் மலைக்கு வந்து அதிகாலையில. ஏன்? நான் உன் கூட 40 நாள் என்ன பண்ண போறேன்? உன் கூட சம்பாஷணை பண்ண போகிறேன் என்று சொல்றார் மோசே. அதிகாலையில எழுந்து தேடணும். நீங்க கிறிஸ்தவங்க தான், நீங்க ஜெபிக்கிறவங்க தான், நீங்க வேதம் வாசிக்கிறவங்க தான், ஆனா எப்படி செய்யறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க. என்னையா, நான் முதலாவது தேவ சமூகத்துல போய் எழுந்த உடனே நின்று ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஜீவனோட வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் டெய்லி நன்றி சொல்றீங்க ஆண்டவரே? நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா? அதிகாலை ஜெபம்லாம் இல்லை. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு கிளம்பும் போது 10 நிமிஷம் ஜெபம். ரைட்? விளங்குதா உங்களுக்கு சொல்றது? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவ்வளவு வேகம் போகும். அப்புறம் என்ன எங்க வேகமா போகுதுன்னு தெரியல எனக்குள்ள அப்படின்னு நிற்பாரு. நான் கிளம்பி வெளியில போறேன், நான் திரும்ப வரேன்னு என்ன செய்யுங்க? சொல்லுங்களேன். எதுக்காச்சும் இதான் நம்ம ஜெபமாவே இருக்கும் வாழ்க்கையில. பத்திரமா கொண்டு என்னைக்கு விட்டுருங்க, உங்க வீட்லயே விட்டுருங்க. இது ஒரு ஜெபம். இது அவர்கிட்ட வேற போய் சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க. முதலாவது நான் தூங்கி எழுந்திருக்கும் போது என் கண்கள் தேவனை காண வேண்டும். அல்லேலூயா. நீ முதல்ல அவரை சந்திச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிசாசை சந்திக்க உனக்கு நேரமே கிடைக்காது. புரிஞ்சுக்க. முதல்ல நீ யாரை சந்திக்கிற? முதல்ல நீ ஆண்டவரை சந்திச்சா, நீ அவரை தேடினா பிசாசு உன் வழியை குறுக்க வரமாட்டான். நீ யார் தான் முதல்ல சந்திக்கிற தெரியுமா? வாழ்க்கையில தேவனை சந்திக்க மறந்துட்டீங்கன்னா யார் சந்திப்ப? எந்திரிச்ச உடனே இல்ல, அந்த நாட்கள் முழுவதும் போராடிட்டே இருக்கிற பிசாசு கூட.
எது செஞ்சாலும் பிரச்சனை, எது செஞ்சாலும் தோல்வி, எதுவுமே எனக்கு என்ன நடக்கல, சரியானபடி நடக்க மாட்டேன் ஆண்டவரே புலம்புற நேரம் வந்துருயே. நீ முதலாவது என்ன செய்யல, அவரை சந்திக்கவில்லை, அவரை தேடவில்லை, அவரோடு பேசவில்லை, அவரோடு கனெக்டிங் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா உன் வாழ்க்கையில இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாங்க பாரு, வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், சரிங்க நான் 5 மணிக்கு 4 மணிக்கு ஜெபம் பண்றேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு வார்த்தை எப்படி தெரியுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அடிச்சு நீதி. ரைட், 4 மணிக்கு ஜெபிக்கிறையா, இன்னும் சொல்ல போனா நான் 3 மணி 2 மணி இன்னும் 1 மணிக்கெல்லாம் நான் ஜெபிக்கிற ஆள் தான், ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ ஜெபித்து முடித்து உன் வேலை ஸ்தலத்துக்கு உன் குடும்பத்துக்குள்ள வரும்போது நீ பொய் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன், நீ தகராறு பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன், நீ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன், நீ ஏமாற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன், நீ யார் இல்லை, நீதிபடி நடக்கிறவங்க இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்ததுனால நல்லவல்ல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், என்ன தேடு, அதுக்கப்புறம் என்ன செய்ய, என்னுடைய நீதியின்படி நடக்கணும். எப்படி நடக்கணும்? நீதி. ஏன்னா வேதம் சொல்றது அவர் நீதியை சரி கட்டுகிறவர். இந்த பூமியில நீதியை சரி கட்டுறவர். ஐயா சொன்னாங்க பாருங்க, ஊழியக்காரனுக்கு எப்படி வருது, ஊழியக்காரனுக்கு என் பிரச்சனை வருது, ஊழியக்காரனுக்கு என் வியாதி வருது, அவர் நீதியை சரி கட்டி சுகபத்திரமா கொண்டு போய் பரலோகத்துக்கு வச்சுக்கிறாரு. கொள்ளுங்க, ஒண்ணுமே இல்லாம செத்து எங்க போயிடுவாங்க நினைக்காதீங்க, பரலோகத்துக்கு போவாங்க நினைக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு தெளிவா இருக்கு, அந்த பூமியிலேயே நீதி என்ன செஞ்சிருவேன், சரி கட்டிடுவேன். எலிசா போல பெரிய ஊழியக்காரன் இல்லைங்க, இல்ல எலிசா போல பெரிய ஊழியக்காரன். வேதம் சொல்லி வியாதிப்பட்டு மறைத்து போறான். சின்ன தப்பு, மனுஷன் தான் 40 குழந்தைகளை சாவுக்கு காரணம் பண்ணிட்டான். ஆண்டவர் அதனால என்ன செய்யல, பரலோகத்துக்கு கூடு போக மாட்டேன்னு சொல்லல, பூமியிலேயே சரி கட்டி அவர் எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனை மனுஷனுக்கு இருக்கும் தாங்க, போராட்டம் இருக்கும், விடமாட்டான், போராடுவான். ஆனாலும் கர்த்தர் பூமியில சரி கட்டி என்ன செய்ய நல்லது. வேதம் சொல்லுறது, கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் அதே பாக்கியவான். புரிச்சுக்க. ஏன் பாக்கியவான்? அப்பதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். என் கூட இருக்கிறாரு தண்டிக்கிறாரு, சரிதானே? ஒரு புள்ள குடிக்கிறான்னு வச்சுக்கல, அப்ப கூட என்ன செய்வாரு, இன்னொரு கோட்டை வாங்கி குடிப்பான்னு சொல்றாரு. என்ன செய்வாரு, பலாப்பம் வச்சு ஓடுறா இங்க வந்து குடிச்சிட்டு சொல்லுவார்ல. கண்டிப்பா இருக்க, கண்டிப்பா கண்டிக்கிறதுல தண்டிக்கவும் செய்வாரு. அவர் தான் தகப்பன். என் ஆண்டவர் அப்படிதான், நான் தண்டிக்கிறேன்னா நீ பயப்படாதடா, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்? நீ நீதியின்படி நடக்கணும். நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், இதுதான் நீதி. எசேக்கியேல் புத்தகத்துல 18 வீட்டுல போய் வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 18 5 இருந்து 10 வரைக்கும் ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும். என் நீதியின்படி வாழ்ந்ததான் நீ பிழைக்க முடியும். என் நீதியை, கற்பனைகளை கைக்கொண்டு என் நீதியின்படி வாழ்கிறோம்ன்றதுதான் நான் பரலோகத்தில் இடம் கொடுப்பேன் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நான் தேடுற ஆண்டவரை அவன் நீதியின்படி நடக்கிறனா இல்ல. நீதியும் தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்பதான் உனக்கு எல்லாம் என்ன பண்ணப்படும், கூட குறைவா இல்ல நிறைவாய் கொடுக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. 2 நாளாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் 2 நாளாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்த்து, ஒரு சாதாரண மனுஷன் ஆசா என்கிற ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களே, சகல மனுஷரே கேளுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை தேடாம விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. கை மேல இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சாதாரண மனுஷன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று சொல்றான், ராஜாவே எல்லாம் வெளியே வாங்க, யூதா பென்யமீன் கோத்திரங்களே எல்லா ஜனங்களும் கேளுங்க, நான் சொல்லுகிறதை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். என்ன சொல்றான், நீங்க கர்த்தரோட இருந்தா, நீ கர்த்தரோட இருந்தா
அவர் உங்க கூட இருப்பார். எப்ப நீ கர்த்தரோட இருந்தீங்கன்னா அவரை சரியா தேடுவோம். நீ கர்த்தரோட இருந்தா என் ஆண்டவர் உன் கூட இருப்பார். நீ அவரை தேடினா அவர் உனக்கு வெளிப்படுவார். நீ அவரோடு கூட பேச முடியும். கவனிங்க, ஒருவேளை நீங்க அவரை விட்டுட்டா அவர் என்ன செஞ்சிருவாரு? நீங்க நினைக்கலாம் நல்லா ஓடிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஓட்டம், நல்லா ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்க அப்படிதான் இருக்கும். அங்க போன அப்புறம் தான் தெரியும் நம்ம எங்க ஓடி இருக்கோம், எங்க ஓடி இருக்கோம். அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. என் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீ ஏன் கூட இருந்தா நான் உன் கூட இருப்பேன். ரொம்ப சிம்பிள் ஐயா. ஒரு கணவன் மனைவி இல்லை இல்லையா? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, டிவோர்ஸ் வாங்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கூடயே இருப்பாங்க. எப்ப பிரிவு வருது தெரியுமா? எப்ப பிரிவு வருதோ அப்ப என்ன வருது? எப்ப பிரச்சனை வருதோ, எப்ப பேசலையோ, எப்ப போராட்டம் வருதோ, எப்ப உபத்திரம் வருதோ அப்ப பேச்சை நிறுத்திக்கிறான். பேச்சை நிறுத்தினா அடுத்தது என்ன வந்துருது? விவாகரத்து வந்துடுது. ஆண்டவர் சொல்றார், சப்போஸ் யாராச்சும் அப்படி இருந்தா அதை உடச்சி ஆண்டவர் இணைக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தா தான் அவர் உங்க கூட இருப்பாருங்க. என்ன மாட்டார்? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். 1:4 15-13 வாசிக்கலாங்க. அப்புறம் பிரச்சனை வருது. 1:4 முதலில் நீங்கள் இந்த வேதத்தை, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்காதபடினாலும் நான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். ஹல்லேலூயா. ஐயா வைத்து சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த வேதத்தை சுமக்காதபடினாலும், முதல்ல 2-3 முதல்ல நீ வேதத்தை சுமக்காதபடினாலும், நம்ம பைபிள் ரெகுலரா எடுத்துட்டு போறோம் பாஸ்டர், அப்படி இல்லை. இந்த வேத சத்தியத்தின்படி நடக்காம போனதுனால, இந்த வேதத்தின்படி நீ நடக்காம போனதுனாலையும், 2வது நியாயமானபடி நம்முடைய கர்த்தரை தேடாம போனபடினாலும். நியாயம் எல்லாம் தேடுறோம், நம்ம சௌரியத்துக்கு தேடுறோம், அது நியாயமே இல்லை. இல்லை, அவருடைய நீதியின்படியும் அவருடைய நியாயத்தின்படியும் நீங்க கற்பனைகளை கை கொண்டு நீங்க தேட வேண்டியது அவசியம். அப்படி நீங்க தேடலன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாயமானபடி தேடாதபடிதான் நமக்குள்ள அடிப்படை. ஏன் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், துதிப்பு, ஏன் பொழிவு, இதெல்லாம் ஏன் வருதா? ஏன் வருது? நான் ஆண்டவரை நியாயமானபடி தேடுறதில்லை. அதெல்லாம் உணர்வே இருக்காது நமக்கு. இது ஏன் நடக்குது? இன்னைக்கு ஆண்டவரே அனுமதிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இல்லை, உணர்வே இல்லை. பிரச்சனை, போராட்டம் ஓடிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாங்க, என்னை தேடுங்கள் அப்பொழுது விளைவிப்பீர்கள். ஆமோஸ் 5 வாசிக்குவாங்க. என்ன தேடுங்க, அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? என்ன தேடுனா தான் நீ பிழைக்க முடியும். இல்லை, இங்க மட்டும் இல்ல, நீ பரலோகத்திலேயும் பிழைச்சிருக்கணும்னா நீ ஆண்டவரை தேட வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சங்கீதம் 34:10 இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஐயாவும் சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க. சங்கீதம் 34:10 சீக்கிரமா சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா சே அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்குமா? பட்டினியா இருக்கும். சிங்கம் பட்டினியா இருக்குமா? யார் பட்டினியா இருக்குமா? பைபிள் என்ன சொல்லுது? ஒட்டியா இருந்தா சிங்கமா இருந்தாங்க. சிங்கம் தானே அர்த்தம். பட்டினியா இருக்குமா? இருக்கும் தானே. குட்டி பட்டினியா இருக்குன்னா அப்புறம் சிங்கமும் தான் பட்டினியா இருக்கும். சிங்கத்துக்கு இருந்தா புள்ளி கொடுக்க போகுது. நீங்களாம் புள்ளி கொடுத்தா சாப்பிடுறீங்க. பிள்ளை கொடுத்து தான் அப்புறம் நம்ம சாப்பிட்றோம். ஆமாமா இல்லையா? கொடுக்காம சாப்பிட்றதெல்லாம் இப்போ பயங்கர டேவிட் போன் போயிடலாம் போது வாங்கிக்காது. எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. ஆனா வேதம் சொல்றது எப்படி இருக்குமா? பட்டினி தான் இருக்கும். அப்படி இல்லை.
நாகூம் புஸ்தகம் 2:12 வாசிங்க. நாகூம் புஸ்தகம் 2:12 வேகமா வாசிங்க. நாகூம் 2:12 சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை மீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடிச்சு கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் மீறி போட்டவைகளினால் தன்னுடைய சாபரங்களையும் நிரப்பிச்சு. அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொர்க்கத்துல சாந்திருக்க குரூப் அல்லேலூயா. சே அல்லேலூயா. யாரையோ சொல்றாங்க பாருங்க, சொர்க்கத்துல அவர்தான் சாந்திருக்காரு. யாரையோ சொல்றாங்க, யார் சொர்க்கத்துல சாந்திருக்காங்க அப்படி பாக்குது. நான் அதை தான் சொல்றேன், தெரியும். தெரிஞ்சாலும் நீ எங்கன்னா சொல்லுக்கிறேன் சாந்தி ரெஸ்ட் எடுக்கிறேன். சிங்க குட்டிகள் என்ன செய்யலாம்? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானது என்ன செய்யுது? பெண் சிங்கங்களுக்கு தேவையானது என்ன செய்யலாம்? கழுத்தை புடிச்சு கொண்டு 2 இடம். ஒண்ணு கெபினா என்னது? குகை. குகை அவர் உள்ள படுக்கிற இடம். 2வது அவர் சுற்றி திரிகிற தாம்பரம். எங்கெல்லாம் அவர் போய் வராரோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு? இறைகளை போட்டு வைத்திருக்கு. எதுக்கு தெரியுமா? அடுத்த வேலை ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சிங்கம் எங்க போவோம்? படுக்கவே போவோம். அப்படிப்பட்ட சிங்கம் பண்ணிடுமா சொல்லுங்களேன். ஆனா வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக அடுத்த வேலை ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போனா கூட அப்படிப்பட்ட சிங்கம் கூட என்ன செய்ய முடியும்? பட்டினியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ என்ன சொல்லினா உன் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவு வராது. அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பக்கத்து வீட்டுல நீங்க தான் ஆமென் அல்லேலூயா சொல்லணும். வாங்கிக்க ஊட்டுறது இல்லை சுவரை. யாருக்கு தான் சொல்றேன்? அப்பா நிறைய பேருக்கு எனக்கு எல்லாம் போன யாருக்கு சொல்றாங்க? அவங்க தான் சொல்றேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சிங்கம் பட்டினியா இருக்குப்பா. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இந்த நன்மன் சொல்லல, ஒரே ஒரு நன்மை கூட குறைபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மட்டும் குறைபடாத வாழ்ந்துட்டு போறோம். தேடுனா அவங்க குறைவு என்ன ஆயிடும்? மாறிடும். 2வது ஒரு சம்பவத்தை சொல்றேன். யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது அதிகாரம் 2ல இருந்து நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் யோவான் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2லிருந்து வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஐயா, கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைக்கப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி இயேசுவை பார்த்து சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்ல, குறைக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்றாங்க. அதற்கு இயேசு எனக்கும் உனக்கு என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. கவனிங்க, கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு? சரி, இன்விடேஷன் வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் எதுக்கு ராஜாது ஒரு குழு பேர் நீங்க சாப்பிடுங்க. நீங்க விட்டுருங்க, பின்னாடி சொல்லுங்க. அம்மா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா எதுக்கு வருவீங்க? பத்திரிகை அப்படின்னா அப்படி ஒரு குரூப். நீங்க சொல்லுங்க, எதுக்கு வருவீங்க கல்யாணத்துக்கு? சாப்பிட்டு முதல்ல நேரம் போய் பாம்பை ஏற்பேன், முதல்ல நேரம் போய் சாப்பிட்டு சரி. நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். உண்மையாவே நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது பஸ்ல ஒரு குரூப் போறாங்க, சரிதானே? அவெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு மாப்பிள்ளை. பஸ் எடுத்ததுல இருந்து ஒரு சீட்டையே கழட்டுறான். பின்னாடி ஒரு சீட்டையே கழட்டிட்டு போகும்போதே பெட்ஷீட் தலைமாட்டோடே போறான். போய் அந்த சீட்டை கழட்டி போட்டுட்டு அதுல பெட்ஷீட்டை போட்டு ஒரு 5 பேர்
சீட்டுக்குள்ள உட்கார்றான். போகும்போது சீட்டு கட்டோடு போறான். எப்படி போறான்? சீட்டு கட்டோட போய் உட்காந்து பஸ் எந்த ஊருக்கு போகிறது கூட அவனுக்கு தெரியாது. விடிய 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 சீட்டு கட்டோட போய் மாப்பிள்ளை தான் ரூம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஆச்சேன். அங்கேயும் அப்படியே பேசி தூக்கிட்டே போவான். வைக்க மாட்டான். அப்படியே வாங்கடா அப்படியே போன்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் சீட்டு விளாண்டு ஓடிக்கிட்டே இருப்பான். மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட கூப்பிட்றான் இல்லை அப்படின்னு இவன் எல்லாம் முடிஞ்சு பேக் பண்ணும்போது அப்படியே சீட்டோட வந்து பஸ்ஸில் உட்காந்து ஊருக்கு வந்துடுவான். எனக்கு அவன் சொல்றது, அவன் கல்யாணத்துக்கு போக மாட்டான், பொண்ணு மாப்பிள்ளையும் மூஞ்சியும் பார்க்க மாட்டான், அவன் மொய்யும் செய்ய மாட்டான், சாப்பிடவும் மாட்டான், கொலப்பட்டியோட போயிட்டு அதே கொலப்பட்டியோட வீட்டுக்கு வந்துடுவான். இவன் கல்யாணத்துக்கு வந்ததே அவனுக்கு தெரியாது. நீங்க அப்படி கொடுக்குறது தெரியுமா? அவனுக்கு எங்கேயுமே இருக்காம இருக்கு. சரியா? அது இல்லைங்க. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது என்ன தெரியுமா? ஏன் கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீசரையும் அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் சொல்ற இயேசுவை பார்த்து, எப்பா நீங்க என்ன இல்ல திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுக்கும் திராட்சரசம் சம்மந்தம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இயேசுக்கும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க போயிருக்கிறீங்க, நீங்க யாருக்கும் தெரியாது, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாச்சு வந்தாச்சு, சாம்பார் தீர்ந்துருச்சியான்னு இவரை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? சாம்பார் போச்சா அப்ப எனக்கு இட்லி சோறு அதுதானே, இப்படிதான் வர முடியுமே சாம்பாருங்க. ஏன்னா வேற வழி இல்லைங்க. நீங்க உங்களுக்கு சாம்பார் வைக்க போறீங்க, போய் இல்லை மொய் வைக்காம சாப்பிடலடா அதனால நான் மொய் வைக்க வீடு வந்துடும். இப்படிதான் நம்ம நிலைமை ஓடும் இல்லையா? ஆனா இயேசுவை பார்த்து சொல்றாங்க அங்க திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அம்மாவை பார்த்து ஸ்திரீயே இல்லைங்க அம்மா வந்துருக்காங்களா, உங்க அம்மா வந்துருக்காங்களா கை காட்டி யாருங்க அந்த பையனோட அம்மா எதுக்காவது கை தூக்கி தயவு செய்து கஷ்டம் இல்லைன்னா யார் யாரு இந்த பை நீ கை தூட முதல்ல உன்னதாண்டா ஏச்சு காட்டுறோம் அம்மா உம்மச்ச பாருங்க அம்மச்சி வரவங்க ஏத்துறாங்க. அம்மா யாரும்மா யாரு பையன் போயிட்டாங்களா? அப்பா போயிட்டே அவனுக்கு முடியல போயிட்டு இருக்காங்க. நீ முடியா வந்துக்க அவன் பாதி தூக்கத்தில் இருக்கா என்னமோ சொல்லிட்டாங்க தெரியல. ஏன் இதுக்கு சொல்றாங்க? நம்ம அம்மா வேற கேட்கற வேண்டாம், என்ன போட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியும். அதுதானடா இப்போ வரைக்கும் தெரியாது. அவங்க எப்படி எடுத்துன்னு தெரியுமா? தெரியாதா? ஐயோ எல்லாரும் எழுப்புறாங்க, ஏன் எழுப்புறாங்க? நல்லா தான் உட்காந்துருக்காங்க. பேர் இல்லை சந்தோஷமா இருக்கியா? எங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க வேதம் சொல்லுது ஸ்திரீயை கூப்பிடாரு. யார? அம்மாவை. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க இங்கே இருந்து ஸ்திரீயே இங்க வந்து பாஸ்கெட்டை ஜோம் போன எப்படி வாங்க வாங்க யாரா பார்த்து சொல்ல மாட்டோமா? ஆனா அந்த சொல்லல, அந்த கான்வர்சேஷனே இல்லை. ஏன் டைம் ஒன்றும் வரல, உன் வேலையை போற அவ்வளவுதான் நடந்துச்சு. உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ வேலைக்காரரை பார்த்து இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. நாம சொல்லாததான் செய்வோம். வேதம் கற்றுக் கொடுக்குது, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நம்ம சொல்லிட்டு போயிடுச்சு, ஏன்பா என்ன ஸ்திரீயை கூப்பிட்ட, இந்த கூட்டத்துல கல்யாணத்துல கூப்பிட்டிய, எனக்கு கேவலம் கல்யாணத்துல அவங்களை கூப்பிட்டா அவ்வளவுதான் பொழந்துருங்க, அங்கேயே வச்சிருந்தீங்க அவங்க பசங்களை. யாரை பார்த்துற ஸ்திரீயா இருக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துல கூப்பிட்டாச்சு, ஒன்னும் சொல்லல. அப்பா அவர் என்ன சொல்றாரோ சிம்பிளான விஷயம் பாருங்களேன். அவர் சொன்னதை நீ செய், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு வேலைக்காரர்களை நோக்கி, நீங்க இப்ப அந்த கச்சாடி என்ன செய்யுங்க, தண்ணியினால நிரப்புங்க. வேகமா தண்ணியை கொண்டு வந்து நிரப்புறாங்க. கவனிக்கங்க, தண்ணினால நிரப்புறாங்க. கச்சாடி நிரம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பந்தி விசாரிப்பு கரண்ட் கொண்டு கொண்டு போய் கொடுங்கடா. அல்லேலூயா. தண்ணி ஊற்றினவனுக்கு தான் தெரியும் நான் என்ன ஊத்திருக்கேன். இல்லை ஆமாவா இல்லையா? நான் தான் தண்ணி ஊத்துறேன், இப்ப நான் தான் திரும்ப எடுக்கிறேன் அதுல இருந்து.
ஆமாவா இல்லையா? அம்மா பின்னாடி என்ன வந்துச்சு அதுல? ஹலோ, தண்ணி ஊத்திட்டேன், மறுபடியும் எடுக்கிறேன், என்ன வந்துச்சு அதுல? பின்னாடி பின்னாடி. உண்மையாவா? நம்பலாமா அத? கவனிங்க, தண்ணி ஊத்தியாச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல எதுக்கு அழைக்கப்பட்டாரோ அந்த காரியத்தை அங்க செய்யறாரு. கல்யாணத்துக்கு தான் அழைக்கப்படுறாங்க. எதுக்கு? என்ன மாற்றம் கல்யாணத்துல குறைவு வந்துட்டா அதை நிறைவாக்குவதற்காக, நீங்க ஆசீர்வதிப்பதற்காக இல்ல. நீங்க போயிட்டு சும்மா சோர்ந்து வர்றதுக்கு இல்ல, நீங்க ஆசீர்வதிக்கவும் செய்ய. வேதம் சொல்லுது, நீ ஆசீர்வதிச்சா சும்மா வாயால் ஆசீர்வதிக்காதப்பா, உன்கிட்ட உள்ளதை கொடுத்து. நிறைய பேர் என்ன செய்வோம், ஒரே பசிங்க. என்னமே யாராவது வந்து பசின்னு பிச்சைக்காரன் வந்துட்டா, இங்க இல்ல வேற வீடு போய் பாரு, எப்படி சொல்றமா இல்லையா? அவனுக்கு தெரியல வேற வீட்டுக்கு போனோம். இல்லைன்னா போதும் போற இங்கேவா அப்படியே இருக்கு போறேன் இல்லப்பா வேற வீடு பாரு, அவன் வாடகைக்கு வீடு பார்க்கணும் சொல்றேன். அப்படி இல்லை. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீ கொடுத்து அவன் என்ன செய்ய, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை என்ன செய்ய, ஆசீர்வதிக்கணும். அவங்க குறைவு அவங்க நிறைவாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தண்ணியை ஊத்துறதுனால அந்த திருமணத்துல இருந்த குறைவான ரசத்தை அவர் நிறைவாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. எப்ப அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களோ அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு செவி கொடுக்கறதுனா கேட்டு போறது இல்லை. அவர் வார்த்தையின்படி நீங்க செய்வீர்களானால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நிறைவாச்சு தெரியுங்களா? நம்ம நார்மலா கல்யாணத்துக்கு இந்த ஹோட்டலுக்கு லேட்டா போற கதையெல்லாம் எப்படி இருக்குமா? காலையிலே போனா கட்டி செஞ்சிருவான். ஆமாவா இல்லையா? போனதில்லை ஹோட்டலுங்களா? ஊரை விட்டு ஹோட்டலே பார்க்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. வீட்லயே இருக்கும். முதல்ல சாப்பிட்றவனுக்கு சட்னி எப்படி தான் இருக்கும் சொல்லுங்கய்யா? அனுபவம் இருக்கும் தானே? கெட்டியா தான் இருக்கும். நான் மட்டும் தான் அனுபவப்படுற மாதிரியே பாக்குறீங்க. கெட்டியா தான் இருக்கும். லேட்டாக அது எப்படிதான் வந்து அதுக்குள்ள நிறைய வரும்னு தெரியாது. சட்டியில முதல்ல கீழே கிடக்கும். சட்டியில லேட்டாக மேல வரும் பொங்கி. என்னடான்னா தண்ணி ஊற்றிட்டே போயிடும். வாங்க ஹோட்டலில் போனால் அப்படிதான் இருக்கும். உண்மை தாங்க. அதுக்கு மேலே அரைக்க முடியாது சட்னி. கடைசியாக வந்து சேர்த்தான் தண்ணியை குடின்னு சொல்லி சட்னின்ற பேர் ஊற்றிருக்கோம். அப்படிதான் எல்லா இடமும். அவர் தான் சொல்றாரு, முதலாவது எவனும் எப்படிப்பட்ட ரசத்தை கொடுத்திருப்பாங்க? ருசியுள்ள ரசத்தை கொடுத்திருப்பான். பின்னாடி அதுல ருசி இருக்காது. ஆனா நீங்க இரண்டாவது கொடுத்த ரசம் அதை காட்டிலும் மிகவும் ருசி உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏயா இயேசு அற்புதம் செஞ்சா அதுல ருசி அதிகமா தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத மட்டும் கேட்டு நீ நடந்தினா உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்னமா மாறிடும். லூக்கா புஸ்தகம் எடுங்க. லூக்கா புஸ்தகம் 5வது 4வது வசனம். இயேசு போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பாருங்க, யாரு முதல்ல? யாரு? மீன் பிடிக்கிறவன். அவனுக்கு நல்லா தெரியும், அவன் அங்கதான் பிறந்தான், கலிலேய கரையில தான் பிறந்தான், அங்கதான் வளர்ந்தான். எந்த நேரத்துல இந்த கடல்ல எங்க மீன் என்னென்ன மீன் நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் என்ன செய்ய, வலையை போடுப்பா. வலைகளை போடுங்கள் மீன் பிடிக்கும்படி சொல்றாரு. சொன்ன உடனே அடுத்த வசனம் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்லி போறான். அல்லேலூயா.
நல்ல கை இருக்கவங்க கையை தூக்கி சத்தம் அல்லேலூயா அல்லேலூயா. சொல்ற ஆண்டவரே நாங்க ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டோம்யா, ஒண்ணும் கிடைக்கல. அதே கடவுள் தான், அதே கடவுள் தான், அதே ஆள் தான். ராத்திரி முழுசும் அலசிதான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, எப்படி கீழ்படியில ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்யறேன்னு சொல்லி போய் வலைய போட்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்து அவர்களுடைய வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது பாருங்க, கரையில நிக்கிற 2 பேர் மற்ற படவில் இருக்கிற கூட்டாளிகளை தங்களுக்கு உதவி செய்யும்படி காட்டினார்கள். அவர்களும் வந்து 2 படகு நிறைய அமிழ் எப்படி நிறுத்தினாங்க. ஒரு போட்டில் இல்லை, ராத்திரி முழுசா தேடி ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது நிமித்தமா ஒரு போட்டு இல்லைங்க, பின்னாடி எத்தனை போட்டு வந்துச்சு, 2 போட்டு வந்து உடைய போட்டு. எப்ப ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடக்குவீங்களோ உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறை நீங்கள் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது, தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவரால் அப்படி ஒரு நிறைவை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் வசனம் வாசிக்கலாம், டைம் ஆகிட்டு போகும். இன்னும் ஒரு சம்பவம் சொல்லி இன்னொரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். எலிசா என்ன செய்தா, ஒரு ஒரு பிள்ளை செத்து போச்சுங்க. பிள்ளை செத்து போச்சு. 8ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் வீட்டில் போய் பாருங்க. செத்து போச்சு. அந்த பிள்ளைய ஜோம் பண்ணி உயிரோடு எழுப்பிட்டாங்க. கவனிங்கள, செத்து போச்சு. அந்த பிள்ளைய உயிரோட எலிசா எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டு அந்த அம்மாட்ட சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துல போய் என்ன செய்ய, வேற தேசத்துல போய் என்னன்னு படிப்போம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையை தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீயும் வீட்டாரும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் இருக்கும். கவனி அம்மா. ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாட் ஒன்லி காட், கடவுள் சொல்றது மாத்திரம் இல்ல, ஊழியக்காரன் சொன்னாலும் கேட்கணும். அசெப்ட் பண்ணா அதுக்கான காரியத்தை தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? கவனிங்க, இவர் சொல்றான் உயிரோட எழுப்பிட்டு அந்த அம்மாக்கு சொல்றான், நீயும் உங்க வீட்டாரும் வேற எங்கேயாச்சும் போய் சஞ்சரிங்க. எங்க போகணும்னு அந்த அம்மா கேட்டுக்குதா? தேடி பாருங்க, இருக்காது. இந்த அம்மாக்கு சொல்றாரு, ஏன் அப்படி போக சொல்றாரு? ஏன்னா இந்த தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் இருக்க போகுது. என்ன இருக்க போகுது? பஞ்சம். அதனால இந்த தேசத்தை விட்டு போயிருமா. இதுவே உங்க பாஸ்டர் வந்து யாரு கேட்கிறாங்க, எல்லாமே நல்லவங்களா இருக்காங்க. சரி, நான் சும்மாவே கேட்கிறேன். உங்களை பார்த்து உங்க பாஸ்டர் சொல்றாரு, நீங்க தேசத்தை விட்டு என்ன செய்யுது, எங்கன்னா போ, எங்கேயாச்சும் போயிருமா, 7 வருஷம் இங்க பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க. சும்மா உங்க மைண்ட் எப்படி இருக்கும், என்ன செய்வீங்க? பயப்பட தப்பு இல்லை, சொல்லலாம், கோச்சுக்கோ போறாரு. என்ன செய்வீங்க? அம்மா செத்தாலும் காரு. அப்புறம் வேற பதில் வேற அதான் பஞ்சம் வருதுங்க அப்படின்னு. எதுக்கு பஞ்சம் வந்துருமா மாட்டிக்கிட்டே அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லு, அதுதான் கவனிக்க. பஞ்சம் எனக்கு மட்டும் வரப்போகுது, உனக்கு தான் வரப்போகுது. நீ பாஸ் ஒண்ணு போறதா, நீ மட்டும் திரும்ப நான் மட்டும் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டு ஓடணுமா? இதுதான் கிட்ட சரியான பதில். அப்பா எப்படி இருக்கு பாருங்க. பஞ்சம் வருமா, 7 வருஷம் இருக்குமா, நீ வேற எங்கேயோ போனா நீ வாங்க கூப்பிடுறது, தீமட்டியா இருக்க நீங்க வாங்க. அப்படிலாம் நடக்கல. என்ன சொல்றாங்க, அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய சொன்ன வார்த்தைப்படியே செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற பெலிஸ்தியர் வாழ்கிற
தேசத்துல போய் இருக்காங்க. எங்க போய் ஒரு கிறிஸ்தவ முஸ்லீம் கண்டிப்பா எப்படி இருக்கும், நைய புடைச்சிடும் அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிற ஒரு இடத்துல போய் குடியிருக்கிறாங்க. குடியிருந்து முடிச்சாச்சு, 7 வருஷம் ஆச்சு. திரும்ப வர வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க டைம்ல. 7 வருஷம் சென்ற பிறகு விட்டு திரும்ப பாருங்க கொடுமை. அப்போது கவனிங்க, போசுனது யாரு? போசுனது யாரு? கவனிங்க, பாஸ்டர். ஆனா இந்த அம்மா 7 வருஷம் கழிச்சு ஆத்த போது நேரம் பிரசிடண்ட பார்க்கும் போது வச்சுங்களேன், பிரசிடண்ட் எப்படி இருக்கும்? அவன் போன்னு சொல்ல வர மாட்டாரா? பிரசிடண்ட்டுக்கு இருக்கு என்ன இல்ல ஊர்ல சம்பந்தமே இல்ல. சொன்னது பாஸ்டர், இந்த ஊரை விட்டீங்கன்னா போன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம நேரம் எங்க போகுது? ராஜா கிட்ட போதுங்க. ஊழிய காட்ட போல நேரம் ராஜா கிட்ட போது. சம்பவம் என்ன நடக்குது தெரியுமா? பேசிட்டு வாசிங்க. அந்த நேரத்துல ராஜா எலிசா செய்த அதிசயங்களை நீ எனக்கு விவரமா சொல்லு. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை ராஜாவுக்கு அறிவிக்கிற போது எந்த புள்ள செத்துச்சோ அந்த புள்ளையோட அம்மாவும் அந்த புள்ளைய அங்க வர்றாங்க. அப்பதான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த செத்து போன பிள்ளைய எலிசா உயிர்ப்பித்தான்னு சொல்லும் போது இதோ வந்துட்டாங்க பாருங்க. இதோ அவர் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் பாருங்க. ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு திட்டம் இல்லாம ஒரு ஸ்கெட்ச் இல்லாம செய்ய மாட்டாங்க. அனுப்பியாச்சு, 7 வருஷம் முடிஞ்சு வருது. எங்க ராஜாவோட யார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தெரியுமா? எலிசாவோட வேலைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ராஜாவை நோக்கி இந்த அம்மா வராங்க. எங்க விவரித்து சொல்ல அந்த ராஜா கிட்ட இவங்க வந்து கரெக்டா தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் பேச வரும்போது இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆளை காண்பிச்சு கொடுத்தாச்சு. கவனிங்க, ஆளை காண்பித்து கொடுத்தாச்சு. உடனே அந்த அம்மாவை பார்த்து ராஜா கேட்கிறார், வாசிங்க. ஒரு பிரதானியை ஏற்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ராஜாவை பார்க்க வந்துட்டாங்க. ராஜா அம்மாட்ட விசாரிக்கிறாரு, என்னம்மா இப்படி ஒரு மனுஷன் உன் பிள்ளைய உயிரோட எழுப்பினாரா? ஆமாய்யா, இதெல்லாம் நடந்துச்சு. உடனே ராஜா ஒரு பிரதானியை கூப்பிடுறார், தம்பிக்கு வாங்க, இந்த அம்மா விட்டுட்டு போன வீட்டையும் நம்மள விட்டுட்டு போனா 7 வருஷம்லாம் இல்லை, 7 நாள் இல்லை, ஊடு இல்லை, வயலும் இல்லைங்க, மாத்திக்குவாங்க இல்லை. ஆமாவா இல்லையா? இது ஆடு இருக்கும்போது எழுதி விடலாம். 4-5 பத்திரம் ஒரே வீட்டுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது நடக்குது. என்னன்னா 7 வருஷம் கழிச்சு ஒரு ராஜா சொல்றாரு, அப்பா இந்த அம்மாவுடைய வீட்டை கொடுங்க, இந்த அம்மாவுடைய வயலை கொடுங்க. ஏன் சொல்லியுமா? எலிசா என்ற ஒரு ஊழிய தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிச்சதுனால முதல்ல எங்க தப்பிச்சுட்டாங்க? பஞ்சத்துல. இதுல பஞ்சத்துல சாவுல இருந்து தப்பிச்சுட்டாங்க. 2வது விட்டுட்டு போன வீட்டையும் வயலையும் வச்சுட்டாங்க. இன்னொரு இலவச இணைப்பு என்ன தெரியுமா? இவங்க இங்க இருந்து விவசாயம் பண்ணிருந்தா இந்த 7 வருஷத்துக்கு என்ன வருமானம் வருமோ அதையும் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இழந்தது மட்டும் இல்ல, உனக்கு சொந்தமே இல்லாத உன்னையே நான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். எப்ப? வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அதே சொல்லிட்டே போனேன். போய் அந்த தண்ணியில் 7 வாட்டி என்ன செய்யும்? அவனை தான் சொன்னான், எங்க வீட்டில் போர் இருக்கு, ஷவரில் குளிப்பான். நீங்க நான் கூப்பிட்டு குளிக்க சொல்லுங்க. ஆனால் தண்ணியில் விஷயம் இருக்குதான்னா இல்லை, சொன்னேன் வார்த்தையில. அந்த வார்த்தைக்கு நீங்க எப்ப செவி கொடுத்து அதன்படி நடக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாய் மாறும்.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அடுத்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போறேன். 2 காரியம் சொல்லிட்டு ஒன்று, தேடுங்க உங்க குறைவு மாறும். 2வது வார்த்தையின்படி நடங்க உங்க குறைவு மாறும். 3வது அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:33. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:33 முடிக்க போற வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாங்க? சாட்சி கொடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்தாரு, இப்படிதான் வளர்ந்தாரு, இப்படி ஊழியம் செய்தார், இப்படி மரித்தார், இப்படி உயிரோடு எழுந்தாரு. இதை சொல்லும் போது அங்க கூடியிருந்த ஜனங்கள் மேல தேவனுடைய கிருபை வந்து இறங்கினது. கவனிங்க, யாருக்கெல்லாம் கிருபை வேணும்? 2 பேர் 3 பேர் தான் பாவம். கிருபை எனக்கு கொடுங்க ஐயா அப்படிங்கிற மத்தெல்லாம் வேணாமா? நரம்பி வழி பின்னால கிருபை நரம்பு சேவல் அப்படியா? கேள்வி புரியுதா? எத்தனை பேருக்கு இந்த காலையில கிருபை வேண்டும்? கையை உயர்த்துங்க. கிருபை வேணுன்றவங்க உயர்த்துங்க. ஆமாங்க ஐயா, உண்மைதானே? எல்லாருக்கும் போய் அதிக மாட்டீங்க. எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? கையை உயர்த்துங்க. அப்பா ஐயா பார்த்துங்க கையை. அடுத்த வருஷம் எங்க யார் தெரியுமா? யாருக்கெல்லாம் கிருபை வந்துச்சோ அவங்க என்ன செஞ்சாங்க? நிலங்களையும் வீடுகளையும் உரியவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கிருபைன்னா கிருபை தருவாங்க. கொடுக்கிற கிருபை என்ன கிருபை? எல்லாரும் சபைக்கு வருவாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறவங்க கூட வருவாங்க. ஆனா எல்லாரும் என்ன செய்ய போறது இல்லை? சபைக்கு கொடுக்க மாட்டாங்க, ஊழியர்களை கொடுக்க மாட்டாங்க. என்ன நிறைய பார்த்துட்டேன். 15 வருஷம் ஆயிடுச்சு ஊழிய ஆரம்பிச்சு. ஒரு ஏழை ஒரு 354 பேர் இருக்க சபையில நான் பிரசங்கம் பண்றேன். முடிச்சு எல்லாருக்கும் ஜோம் பண்றேன். எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்போது அந்த அம்மா மட்டும் வயசான அம்மா, ரொம்ப கஷ்டம், முட்டி போட்டுட்டே இருக்கு ரொம்ப நேரமா. நான் சொன்னேன் உட்காருனா நான் ஜோம் பண்றேன். இல்லை ஐயா, உனக்காக தான் பார்த்துட்டு நீ கரெக்டாக வந்துட்டு நான் முழங்காலே நிற்கிறேன். அம்மா பிரசங்கம் முடிஞ்சிச்சு, நான் ஜோம் தான் பண்ண போறேன், உனக்கு தனியாக ஜோம் பண்ற உட்கார மாட்டேன். நான் உனக்கு முன்னாடி ஜோம் பண்றேன் எந்திரின்னு. அதுவும் இல்லைப்பா இது வச்சு எல்லாம் முட்டி போட்டு எல்லாருக்கும் ஜோமெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாரும் அனுப்பியாச்சு. அதை கவனிக்கவே இல்லை, மறந்துட்டேன். நான் போய் பாஸ்டரோட உட்காந்துருக்கிறேன். பாஸ்டரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் என் கையில் ஆஃப் இருக்காரு. ரைட்டு, நம்ம பாஸ்டர் முன்னாடியே வந்துச்சு. ஐயா பரவாயில்ல ஷோ பண்ண ஐயா, ஷோ பண்ணலாம் அப்படின்னு முட்டி போச்சு. நெல்லு மாநில நம்ம முழங்கால் போடுறப்பா முட்டி போடுச்சு. முட்டி போட்டோடனே சொல்லிச்சு முடித்தேன். அப்போ அது நேரம் ஐயாட்ட சொல்லிச்சேன், ஐயா எனக்கு ஒரு சின்ன காணிக்கை இருக்கு, நான் அது மனமாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். பாஸ்டர் சொல்ல கொடுமா தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஊழியக்காரர் கொடுத்த காணிக்கையோட 10 மடங்கு அதிகமாக இருக்கு. எவ்வளவு? 10 மடங்கு. ஒரு ஏழை, அதுக்கு அடுத்த வேலை சாப்பாடு தெரியாது, அடுத்த அவங்களுக்கு அது கவனிக்க யாருமே கிடையாது. வேலை கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கும். அந்த அம்மா ஊழியக்காரர் கொடுத்ததை விட 10 மடங்கு ஜாஸ்தி கண்ணீர். ஏன்னா எனக்கு அன்றைக்கி தேவை. வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க, என்ன இன்னைக்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப்பாருன்னா நீங்கள் ஒரு எந்த செலவும் பண்ணிடாதீங்க, யாருக்கும் கொடுக்குறாதீங்க, நமக்கு தேவை இருக்குன்னு சொல்லி அனுப்பினாங்க. கிருபை என்னது? கொடுக்கிறது எல்லாராலையும் முடியாது. யாரு மேல தேவனுடைய கிருபை இருக்குதோ அவங்க தான் என் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். வேதம் சொல்லுது பாருங்க, வீடுகளில் நிலை செய்ய முடியவர்கள் யார் மேலாம் கிருபை இறங்கிச்சோ அவெல்லாம் பணத்தை பேஸ் பண்ணி வாழல. புரிஞ்சுக்க, பணம் பெருசுன்னு சொல்லி நிக்கல. யார் மேலாம் கிருபை இறங்கிச்சோ, எனக்கு இயேசுவோட ஐயா கூட சொன்னாரு, பொண்ணுக்காக பாண்டு என்ன பண்ணாரு, மண்ணுக்காகவா இது டைலாக் தான். அதே சொன்னாரு, பாடுவான் ஆனா என்ன செய்ய மாட்டான், விட்டுருவான் பேசுவேன். அதையும் சொன்னாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, அவங்க மேல கிருபை வந்த உடனே இயேசுக்கு
கிறிஸ்துடைய கிருபை இறங்கணும்னு அவங்க எதை மறந்துட்டாங்க? எனக்கு வீடும் நிலமோ பெருசு இல்லையா, எனக்கு இயேசு பெருசு, அவ்வளவுதான். விற்றாங்க, கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்தாங்க. அவங்களுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒருத்தனுக்கு என்ன இல்லை, கொடுத்தா நம்ம வாழ்க்கையில குறைவு நிறைவாய் மாறும். என்னவோ கொடுத்தா மாறும். ஒரே சாட்சி மட்டும் சொல்ல போறேன். நீங்க உட்காந்துட்டு என்ன கஷ்டமா இருக்கு, இது எனக்கு வேகமா இருந்தீங்க, வேகம் ஒரே ஒரு சாட்சி, என்னோட பர்சனல் சாட்சி. எல்லாருமே எழுந்திரிங்க, தூங்குறவங்க எழுந்திரிங்க, பேசலாம், டைம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனா படம் முடிஞ்ச மாதிரி தான். எழுதி படம் தேடி போனா வீட்டுக்கு தெரியும். அம்மா பக்கத்துல பாங்க, எல்லாம் எழுதிட்டாங்களா? எங்களுக்குள்ள தட்டி எழுதி கொடுத்துருவாங்க. நான் எழுதி தரேன், யாரும் எழுதி சின்ன பசங்க பிரச்சனை இல்லை. கவனிங்களேன், நான் ஊழியம் ஆரம்பிச்சு 18 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 24ஆம் தேதியோட 15வது வருஷம், டிசம்பர் 24ஓட. முதல் வருஷம் ஊழியத்தை முடிச்சுட்டு எங்க பாஸ்டரை பார்த்துட்டு நான் போறேன். முதல் பேரில் சென்னையில் பாஸ்டர் லாசரஸ் சொல்லிட்டு அவரை சந்திக்கிறதுக்காக போறேன். 24ஆம் தேதி நைட்டு தான் போறேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு 24ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். ஸோ ஊழியம் ஆரம்பிச்சேன்னா, ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன், போகிறேன். போகும்பொழுது வாடா எப்படி இருக்க, ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறோன்னே அப்படின்னாரு. சரின்னு சொல்லி பார்த்துச்சு, பேசி இருந்துச்சு. அப்போ சொன்னார், எல்லாரும் கை நீட்டுங்க, இவனுக்கு ஜோம் பண்ணலாம் அப்படின்னாரு. எல்லாரும் கை நீட்டி ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் ஐயா என் தலையில் கை வைக்கிறாரு. நான் கண்ணை மூடினேன். அவங்க என்ன ஜோம் பண்ணாலுமே என் காதில் விடவே இல்லை. எனக்கு சத்தம் கேட்குறது பின்னாடி இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, கையில் பாக்கெட்டில் என்னெல்லாம் பணம் வச்சுருக்கு எல்லாத்தையும் எடுத்து என்னுடைய மகனுக்கு கொடுக்குற. யாருக்கு? எங்கள் ஐயா நான் கேட்டேன், என் மகனுக்கு கொடு. நானுக்கு இருக்கிறது இந்த பாக்கெட்டு அந்த பாக்கெட்டு எல்லாம் எடுத்துட்டு ஐயா சீட்டை முதல்ல எடுத்துட்டு சீட்டை மட்டும் கையில் வச்சுட்டு மீதி பணம் கொடுக்குறேன். சீட்டை வரைக்கும் எடுத்துட்டாங்க. அது நான் சும்மா வரல, எங்கள் ஐயாவை பார்க்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கேன், வாட்ச் வாங்கியிருக்கேன், ஷூ வாங்கியிருக்கேன், நான் ஒரு கிறிஸ்மஸ் கேக் வாங்கியிருக்கேன், சபைக்கு அவங்களுக்கு பர்சனலாக வாங்கியிருக்கேன், பாஸ்டர் வாங்கி ட்ரெஸ்ஸு, பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணி தான் வந்திருக்கிறேன். இருக்கிறதையும் கொடுக்குறாங்க. என்ன மொட்டையாக கொடுத்து எடுத்தார். சரி, ஓகே, எங்கள் ஐயா நான் கீழ் படிச்சு தான் அவன் அவங்களோட வாங்கின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து நிற்கிறேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு என்னடா இல்லை ஐயா அவங்களோட நிறைய செலவு பண்ணியிருக்க போலையா, பரவாயில்லையா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் கொடுக்குறேன். உண்மையாக தான், உண்மையாக ஆண்டவர் சொல்லியிருக்காருயா, ஒரு 500 ரூபா வச்சுக்கேன்னாரு. அப்புறம் என்ன 500 ரூபா எல்லாத்தையும் கொடுத்து சொல்லிட்டாரு. 500 ரூபா நான் தான் அந்த ரோட்லேயே நீ வீட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு. உண்மையாக தான், ஆமாம் ஐயா செக் பண்ணோம். அது வாங்கி ஒரு ஜோம் பண்ணி போயிட்டேன். நம்ம நல்ல ஸ்பெஷலாக வளர்ந்தாலும் அந்த சபையில் எல்லாருடைய நல்ல பழக்கம் கரெக்டாக பயங்கரமாக இருக்கும். அப்படி எல்லாத்தையும் பேசி கீசி முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் ஐயா போயிட்டாரு. நான் எப்பயும் போல விசுவாசியாக இருக்கும்போது எப்படின்னா அதே போல டேட்டா பேக் எடுத்து போட்டு ஒரு ஆயா தான் காவல் இருக்கும். அவங்கள்ட்ட சாவி எடுத்துட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ண டடக் 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 டடக்குன்னு அடிக்குது. நாளில் வீசுது. எப்படி இருக்கும், எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. காலையில் மயிலாடுதுறைக்கு நான் சர்வீஸ்க்கு போனேன். கிறிஸ்துமஸ் ஆராதனை நான் மாட்டிட்டு இருந்தேன். இப்படி மாட்டிட்டு இருந்தேன். எல்லாம் போயாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் பம்ப் பண்ணி டீசலை பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த முகப்பேர்லேருந்து 51 ரோடு வரைக்கும் வந்தேன். ஒரியாந்து ஒருத்தன் கொழுப்பு விடலாம். நாமளே தட்டி தட்டி போகிறோம். மேடவாக்கம் போனது 40 கிலோமீட்டர் கொண்டு போய் பஸ்ஸில். இவன் வந்து குறுக்கு வந்துட்டு நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வா என்ன வேணும், என்ன இந்த தெருல உங்களுக்கு நான் நல்லா தெரியுது தான், என் முன்னாடி தான் நிற்கிறேன். யார் கேட்கிறேன், நல்லா பார்த்து சொல்லுங்க, நல்லா தெரியுதா யார் நீங்க, என்ன நீங்க வந்து ராம்குமார் தானே, பழைய பேர் எவ்வளோ சொல்கிறாங்க, ரொம்ப பழைய ஆமாடா நீ யாராங்க, நான் தான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன் கிருஷ்ணா பையன். பொண்ணு தான் இந்த பையன் காட்ட முடியாது நான் சொல்லிடுறேன். இவ்வளோ பெருசு தாப்பேன். சிங்கப்பூருக்கு நான் தான் அனுப்பினேன். அவனுக்கு பணம் கட்டி வேலை வாங்கி நான் தான் அனுப்பினேன். நீங்கள் தான் என்ன அனுப்புனீங்க. நான் திரும்ப வந்து பார்க்கும்போது நீங்கள் ஊர்லேயே இல்லை.
ஏன்னா எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. 1 ரூபா லாஸ், 16 கார் போயிடுச்சு. ஊழியத்துக்கு ஆண்டு அழைக்கும் போது நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரனாய் மறுபடியும் ஊழியத்துக்கு வந்து தான் ஆண்டு எனக்கு எல்லாம் திரும்ப முடிச்சாங்க. அப்போ நான் போனதுக்கப்புறம் அவங்க வீட்டு போய் கேட்டுருக்கான், என்னென்ன டிராவல்ஸ் இல்லை, வேலை இல்லை, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி என்ன சொன்னாங்களே. ஆமாடா, இப்போ ஊழியர் செய்யறது கூட சொன்னாங்க. ஆமாம், என்னதான் வேணும், வேலை இருக்கு, எனக்கு வண்டி வேற டீசல் தான் நிற்குது. இல்லை நான் உள்ளதான் பார்க்க வந்தேன், நீங்கள் இல்லை, இப்போதான் பார்த்து கடை சொல்லிட்டு போன சீக்கிரம் ஒரே நிமிஷம் எழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நான் என் கையாண்ட கொடுத்துட்டு 3600 ரூபா கொடுத்தேன். எவ்வளோ? 3600 ரூபா கொடுத்தேன். அவன் என் கையில் போடுறது பணம் கொடுத்தா 36,000 ரூபா. எவ்வளோங்க? 36,000 ரூபா. நான் டீசலில் போட்டது கிறிஸ்துமஸுக்கு அங்கே உள்ள சின்ன பிள்ளைங்க அத்தனை பேருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு வந்தேன். என் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு இருக்காது. நீங்கள் கொடுத்தா குறைவு என்ன மாறிடும்? நிறைய சாட்சி எனக்கு சொல்ல முடியும். அவ்வளோ வச்சுக்கிறேன். அதனால நீங்கள் பாரம்பரியத்துக்கு வெளியில் வரீங்க. உண்மையாக கீழ்படிங்க, உண்மையாக ஆண்டோட கேளுங்க, உண்மையாக ஆண்டோட கேளுங்க, உண்மையாக வார்த்தைகள் நடந்து பாருங்க. யாராலையும் உங்களை அசைக்க முடியாது, யாராலையும் முடியாது. என்னால் சவாலுக்கு சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியும். ஒரிசாவில் எவன் போனாலும் அந்த ஏரியாக்குள்ளே கொண்டுருவாங்க, கையங்கவே வந்துருப்பாங்க. சபையை எரிச்சு, ஊழியக்காரனை வித்தவுட் ட்ரெஸ்ஸில் எரிச்சு, அவங்க வாகனத்தை எரிச்சு, அதே சபைக்குள்ள 70 பேர் கட்டையோட நிற்கிறான். ஒரு பையன் எங்கள் மேலே கை வைக்கிற நான் 4 நிமிஷம் வெளியில் வருவேன். சரியா? நீ எப்போ ஆண்டவருக்கு உண்மையாக வைராக்கியமாக நின்றையோ, கீழ்படுகையோ, தேர்தலையோ, நீதிபடி நடக்கிறையோ, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஆகும். எத்தனை பேருக்கு நிறைவு முதல் நாளில் 2022 முதலாவது நாளில் என் ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பெற்றுக்கொள்கிற வருஷம். எத்தனை பேர் ஞாபகம்? எனக்கு ஆண்டவர் சொன்னார், 2022 நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைவோ அதெல்லாம் மாற்றி நிறைவாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பின்னாடி இருக்கிற பிங்க் கலர் சாரி முன்னாடி வந்துருமா? எல்லாம் கண்ணு கூட பார்ப்போம். வாமா, பிங்க் நீதாம்மா. ரைட் சைடு, ரைட் சைடு, ரைட் சைடு, ரைட்ல நீதான். எட்டி பார்க்குற நீதாம்மா. எல்லாம் கண்ண முடியல, எல்லாம் கண்ண முடியல. எல்லாம் கண்ண முடியல. இந்த முதலாவது நாளில் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட, மகிமையான பிரசனத்தோடு கூட, நிறைவோடு கூட இந்த இடத்துல நான் போட கையை கட்டக்கூடாது. Mighty Lord, mighty, mighty, mighty Lord, Shakara, Rabba, Hala, Machada, Mali, Rabba, Hala, Shame my legs and we can't have Ella Kana for your wedding party. Please call up the close Christ. Ella Kana for Kachar Lord President. நன்றி சகோதரி, நீ தள்ளப்பட்டிருக்க, நீ புறக்கணிக்கப்பட்டிருக்க, என் ஜீவன் போனா பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சு நன்றி சொல்றேன். நான் உன் வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவை மாற்றிப்படுவேன். உன் வீட்டில் இருக்கிற குறைவுகளை மாற்றிப்பட்டு வந்திருக்கிறேன். எத்தனையோ பொருள் அவலமா பார்த்துருக்கலாம். எதுக்கும் உனக்கு லாகில சொல்லி
வேதனையோடு உன்னை தள்ளி பச்சை சொல்றாரு உடன்படிக்கை உன் கூட உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கை இறங்கி வருகிறது. என் அன்பு சகோதர பிள்ளைகள், கர்த்தர் உங்க மேல் ஒரு உடன்படிக்கை ஊற்றப்படும். ஒரு உடன்படிக்கை இறங்கி வருகிறது. குறைவுகள் மாறும்படி, குறைவுகள் நிறைவாய் மாறும்படி கர்த்தருடைய விசேஷமான அந்த பிரசன்னம் இறங்கி வருகிறது. யாருக்கு வேண்டுமோ நீங்க பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கு வேண்டுமோ, யாருக்கு வேண்டுமோ சபை முழுவதுமாக அவருடைய இறக்கம், அவருடைய கிருபை இப்பொழுது இறங்கி வருகிறது. Right now, right now, யார் அந்த சாந்தி, யார் அந்த சாந்தி, சாந்தியான முன்னாடி வந்திருக்க உன் குறைவை மாற்ற விரும்புகிறார். உன் குறைவை என் ஆண்டவர் நிறைவாய் 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 இந்த வருஷத்துல நீங்க குறைவுள்ள ஜனங்கள் அல்ல, நீங்க நிறைவுள்ள ஜனங்கள் என் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பெற்றுக் கொள்ளுங்க. நிறைவான இறைக்கு வருகிறது. நம்ம சிஸ்டருக்கு முன்னாடி லாச்சாரமான போலாம். ஷாதா ராமா நாமான் போலாம். ரே மாச்சாரானா நாமான் சரே மாச்சாரானா நம்ம யார் வேடி பார்க்கலாம். லாச்சாரானா நாமான் ரவா ஷாச்சாரா. Mighty Lord, mighty Lord, Almighty God, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓஹோ ராமா 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 நாமா ராமா 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 மாச்சரே மாச்சரா நாதா ராமா நீ கலபோ கண்ணப்படு நான் வெளி பார்க்கலாம். யாரும் வெளி பார்க்கலாம். யாராவது பிள்ளை குடிச்சிங்க பாருங்க. யாராவது பிள்ளை குடிச்சிங்க யார் வெளியே பிள்ளை குடிச்சிங்க. Teach the Holy Spirit. லாத்தா ராமாந்தா ராமா ரே மே சிக்கரமோலி ஆச்சரே மாதா ராபா லாத்தா ராமா கவனிங்க. நீங்க எவ்வளவா ஆண்டவரை உள்ள வச்சிருக்கீங்களோ, எவ்வளவா கீழ்ப்படுறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதமும் உங்க கையில வந்து நிற்குங்க. இந்த வருஷத்துல நன்மையினால உங்களை முடி சூட்ட போறேன். இந்த வருஷம் நன்மையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. நன்மையானதை பெற்றுக்கொள்ள போறீங்க. லோரி கரபோலி ஆச்சரா ராஜா ராகா நாம தரேபே ரபோலி ஆச்சராமா இயேசுவின் நாமத்திலே நன்மை இறங்கட்டும் ஐயா. இந்த வருஷம் முழுவதுமாய் நன்மையான காரியங்களை கொடுக்கிற என் அன்பு சகோதரர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுகிறார். நன்மை இறங்கி வருகிறது. நீங்க பெற்றுக்கொள்ளும்படி, நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஒரு நன்மை பணத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு நன்மை பணத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்மை பெற்றுக்கொள்ளுகிற வருஷம், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற வருஷம். நீ யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். வாயை திறந்து ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மையை கொடுங்க, நீங்க எனக்கு நன்மையை கொடுங்க, நீங்க எனக்கு நன்மையை கொடுங்க. தேவனுடைய நன்மை சபைக்குள்ள இறங்கி வருகிறது. தேவனுடைய நன்மை சபைக்குள்ள இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சும்மா இருக்காத. தேவன் நன்மையை பெற்றுக்கோங்க. தேவன் நன்மை இறங்கி வருகிறது. இந்த வருஷத்துடைய கிருபை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். எல்லாம் பொருளாத கிருபைகளெல்லாம் பாதாளத்தில் அடைக்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால யாரும் பிடிக்க வைக்கிறவங்க வாங்க. ஒன்னு இருக்கக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஓடு 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 ஓடு. இயேசுவின் நாமம் போட முடியும், போட முடியும், போட முடியும், முடி போட. இயேசுவின் நாமத்தை ஷாகாரானந்த நீமா லட்சரபோ ரடாமதாரா ஹனமான்சரா. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. நான் கூட ஜெபமே விசேஷமா உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பிரிவுகளையும்
நிறைவாய் மாற்றிக் கொடுப்பதற்காக, நிறைவாய் மாற்றிக் கொடுப்பதற்காக, வரத்திலிருந்து நிறைவு இறங்கி வருவதற்காக, பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதற்காக, யாரெல்லாம் பொழிவோடு இருக்கிறாங்க, யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறாங்க, யாரெல்லாம் எனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில கிருபை இல்லை, என் வாழ்க்கையில விசுவாசம் இல்லை, என் வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியம் இல்லை, யாரெல்லாம் அப்படி யோசிக்கிறார்களோ அவங்க மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படி செபிக்கிறேன். ராஜா ராகா நாமா சாகமா. Receive the glory of Jesus name. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தமும் இறங்குவது நல்லதில்லாமல் மன மகிழ்ச்சியான இந்த விடிய கால வேளையில் 2022 வருஷத்தில் முதல் நாளில் முதலாவது நாங்கள் உங்களை தேடி இருக்கிறோம். முதலாவது உங்களை தேடி இருக்கிறோம். நாங்கள் முதலாவது உங்கள் நீதிப்படி நடக்கும். கர்த்தரைகளோடு கூட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் குறைவுகளையும் மாற்றி நிறைவானதை எங்களுக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்து அந்த ஒரே குறைவுகளை நான் நிறைவாய் கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.